லவ் எப்போ சாக்ரிஃபைஸாக மாறுச்சு அப்படின்னு தெரியல. இது நீங்கள் நார்மல்னு நினைக்கிற நார்மல் இல்லாத சீரீஸ் பார்ட் 3. அதனால தான் இப்போது நிறைய பேருக்கு லவ்ங்கிறது என்னை விட்டு கொடுத்தா தான் உண்மையான லவ் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் ஒரு கொஷின் கேளுங்களேன், ஒருத்தவங்க அவங்களோட தூக்கத்தை விட்டுட்டு, அவங்க ஹெல்த், அவங்களோட பீஸ், அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஹெல்தி லவ்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சாக்ரிஃபைஸை வந்து அப்ரிசியேஷன்லேருந்து எக்ஸ்பெக்டேஷனாக மாற்றிட்டோம் இல்லையா? ஒரு அம்மா டயர்டாக இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லி கடந்துடுறோம். ஒரு அப்பா அவங்களுக்காக டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபேமிலியை விட உனக்கு மற்றதெல்லாம் முக்கியமா அப்படின்னு அப்பாக்கிட்டேயே கேட்குறோம். ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூப்பிட்ற நேரத்தில் அவைலபிளாக இல்லைன்னா, ஓ நீ மாறிட்டல அப்படின்னு அவங்களே குறை சொல்கிறோம். ஒரு பார்ட்னர் வந்து பவுண்டரி வச்சா, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் நீ என்கிட்ட பண்ணியிருக்கவே மாட்டே அப்படின்னா அவங்கள நம்ம இமோஷனலி மேனிப்புலேட் பண்ணுறோம். அதாவது ஒருத்தவங்க அவங்களே இழந்துட்டு இன்னொருத்தவங்களுக்காக அவங்களோட எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் இல்லையா? அண்ட் அப்படி பண்ணினா தான் அவங்க நல்லவங்க, அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸ்லோவாக இது நம்ம வந்து சொசைட்டியில் வந்து க்ரோ ஆகிட்டே வருது. ஸோ பை த டைம் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அது பியூர் லவ் அப்படின்னு நினைக்கிறோம். ஹெல்தி லவ்க்கு எப்போவுமே ஒரு ப்ரூஃப் வேணாம் இல்லையா? உங்களை லூஸ் பண்ணிட்டு ஒரு லவ் இருக்குது அப்படின்னா அது ஹெல்தி லவ்வாக இருக்காது. மேபி அது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், மேபி அது ஃபியர் ஆஃப் கான்சிக்வன்சஸாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம். மேபி இதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க, ஹவு லாங் வில் யூ ஏபிள் டு டூ திஸ்? எவ்வளோ நாள் உங்களால் வந்து உங்களையவே இழந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதனால தான் மேபி நம்ம க்ளோரிஃபை பண்ண வேண்டியது சாக்ரிஃபைஸ் கிடையாது, மியூச்சுவல் எஃபர்ட்ஸ், ஹெல்தி பவுண்டரிஸ் அண்ட் people who can love others without abandoning themselves. Right?